புதுக்கோட்டை செஞ்சுரி லைன் சங்க புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏஎன்எஸ் ஹோட்டலில் புதுக்கோட்டை செஞ்சுரி லைன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவானது நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து எம்ஜேஎல்என் விஜயலட்சுமி சண்முகவேல் புதிய நிர்வாகிகளை பணியில் அமர்த்தும் விதமாக சிறப்புரையாற்றியும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை பற்றிய தகவல்களையும் எடுத்து கூறினார். அதனைத் தொடர்ந்து 2024-25 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளாக எல்என்ஆர்வி பழனிவேல் தலைவராக பதவியேற்று கொண்டார். அதனைத் தொடர்ந்து ராமராஜ் செயலாளராகவும், கார்த்திகேயன் பொருளாளராகவும், தேசிங்கராஜன் உறுப்பினர் வளர்ச்சி குழு தலைவராகவும், சேது கார்த்திகேயன் சேவை திட்டக்குழு, வீரமணி அடக்குனர், குத்புதீன் முடக்குனர், அன்பு சண்முகம் எல்சிஐஎஃப் சங்க ஒருங்கிணைப்பாளராகவும், பாலாஜி ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளராகவும், பார்த்தசாரதி மக்கள் தொடர்பு அலுவலராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். புதிய நிர்வாகிகளுக்கு இதன் இயக்குநர்கள், மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியானது எல்என்ஆர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கு முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் மலர்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளும் பல்வேறு துறையில் சிறப்பாக பணியாற்றி வருபவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக சால்வை அணிவித்து கேடயமும் வழங்கப்பட்டது.